Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sun Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறேன், மார்க்கெட் எங்கே மூவ் ஆக போகுது, எங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து போடலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெக்கேஷன் வந்து போயிட்டுருக்கோம், அனதர் ஸ்டேட் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் சம் நெட்வொர்க் இஷ்யூ, அப்புறமா அந்த ஒய்ஃபைலாம் கிடைக்காதனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து டைம் கிடச்சிது, ஸோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. போய் பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வரும், நாளைக்கு வந்து கோல்டு வந்து வரும். ஓகேங்களா? கோல்டு அப்டேட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த டெய்லியோட டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போயிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது டெய்லியோட டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிவைஸ் பண்ணி இங்கே சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டெய்லியோட டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா பையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெய்லியோட டைம் ஃப்ரேம் இங்கே சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியோட டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நமக்கு இந்த ஹையை எடுக்காமல் கீழே வந்து பிவைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ வீக்லியோட டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே பிவைஸ் பண்ணதுக்கு இங்கே சப்ளை வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம், சரி வீக்லி டைம் ஃப்ரேமில் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த இடம். ஓகேங்களா? ஸோ வீக்லியை பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பை இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து மேலே போன பைன்றது ஒரு டிமாண்டோட பவரில் மார்க்கெட் வந்து மேலே போகல. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு தான் அதிகமான பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளைக்கு போவோம். டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளையில் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கான். ஸோ இதுதான் வந்து மார்க்கிங்லாம் கொடுத்துருந்தேன் இங்கேருந்து செல்லிங் இருக்குன்ட்டு. இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் பியூஸ் பண்ணி இங்கே சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கு. நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு இந்த டிமாண்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ வீக்லியோட டிமாண்டில் நமக்கு இங்கே மிட்டிகேட் நடக்கலை. ஸோ இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துருவான் அப்படின்ட்டு சொன்னேன், அதுவும் எடுத்துட்டான். இப்போ என்ன மூமெண்ட் இருக்குன்னா, இந்த சப்ளையில் செல்லிங் வந்திருக்கு, இல்லைனா இந்த சப்ளை பிரேக் பண்ணும். 2 விஷயம் நடக்கும்ல, ஒன்று இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும், இல்லைனா பிரேக் பண்ணணும். நம்ம எப்படி பண்ணாலும் ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற மூமெண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் உள்ளே வந்தான். ஸோ 4 ஹவரில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த டேஸில் என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ 4 ஹவருக்கு உள்ளே வந்தான். ஸோ நம்ம வந்து 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு இங்கே ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து லோ வந்து எங்கே இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து கொஞ்சம் லேட்டாக வருது எனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு நெட்வொர்க் இஷ்யூ தான். ஓகேங்களா? என்னோட மொபைல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரிப்பு போகிற இடத்துல நமக்கு ஒய்ஃபை கிடைக்க மாட்டேங்குது, நிறையா வந்து இது கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் என் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகலாம், மார்க்கிங்ஸ்க்கு மாற்றி வரலாம். ஓகே, குயிக்காக முடிச்சிடலாம். இங்கே சோர்ச் வந்து நடக்குது. ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட் எடுத்ததுக்கு நமக்கு ப்ராப்பரான சோர்ச்ன்றது இங்கே தான் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கேயும் வந்து நடக்கலை. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், இங்கே மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சப்ளை வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஹோப் இருந்துச்சு செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன்.
ஆனால் நமக்கு ப்ராப்பராக சோச் வந்து நடக்கலை. ஸோ ப்ராப்பராக சோச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போனாலும் அது ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு உள்ளே வந்தான். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகலை. ஸோ நான் என்னோட அப்டேட் வந்து என்ன கொடுத்தோம்னா எகைன் நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நம்ம ரீஃபண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் 5 மினிட்ல வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 5 மினிட்டுக்குள்ளே வந்தான். நமக்கு இது வந்து என்ன நமக்கு பிஓஎஸ். அப்போது சோச்சுன்றது இங்கே தானே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீமில் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல மார்க் பண்ணி இங்கேருந்து செல் போய்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட் மேலே வராமல் கீழே ஃபுல்லாக போயிட்டான். ஸோ இந்த லோ தான் நம்ம டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து ட்ரிகர் ஆகலை. மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன மூவ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே சோச் பண்ணதுக்கு சப்ளைஸ் வந்து நோட் பண்ணலாம். எந்தெந்த சப்ளை வந்து நமக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணலாம். செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இங்கே ஒரு 5 மினிட் சப்ளை வந்து நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மினிட் சப்ளை வந்து இருக்கட்டும் இந்த இடத்துல. இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சொல்லிடலாம். ஓகே. இப்போது நான் மார்க் பண்ணுறத எப்படி மார்க் பண்ணுறேன்றத பார்த்துக்குங்க. ஸோ இப்போது இங்கே சோச் நடந்திருக்கு. ஓகேங்களா? சப்ளைஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து சப்ளை எடுப்பீங்க. அப்புறம் இதை வந்து சப்ளை எடுப்பீங்க. அதுக்கு மேலே வேறு எங்கே இருக்குது 15 மினிட்ஸில் இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்ளை. ஓகேங்களா? இது சப்ளை. அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை தானே வந்து சப்ளைவாக எடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 2 சப்ளைவும் என்னவா இருக்குது? இப்போ நான் உங்களை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறேன், குழப்புறேன். ஓகேங்களா? இது வந்து டிமாண்டு. ஆமாம் தானே? ஓ இது டிமாண்டு. மார்க்கெட் என்ன பண்ணுறான்? மேலேருந்து வந்தான், மிட்டிகேட் பண்ணான், இங்கே போனான். இந்த கேண்டலில் இந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பியரிஷ் கேண்டலில் நமக்கு ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ அப்போது நம்ம ஃப்ளிப் அப்படின்னு எடுத்தால் இது வந்து எடுப்போம். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜின்றது கிடையாது. நான் எனக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரூலில் ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு டெசிஷனல் ஃப்ளிப்பு, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஒரு டெசிஷனல் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ளிப் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன். சோச்சுன்றது இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இது ஹை, இது லோ. மார்க்கெட் மேலே போனால் இப்போது இது ஹை, இதெல்லாம் லோ. ஓகேங்களா? அப்போ இங்கே இடையில இருக்கக்கூடிய ஹைஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த இடையில இருக்கக்கூடிய ஹைஸ் எல்லாம் இன்டர்னல் ஹை அண்ட் லோஸ். இது லிக்விடிட்டி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற இன்டர்னல் ஹை அண்ட் லோஸ். இதை வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அதாவது மார்க்கெட் போய் அந்த ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணுறதுனால எஸ்எல்ஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ நம்ம என்டர் ஆகக்கூடிய இடம் வந்து ஒன்று ஹை லோ இதுக்குள்ளே தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இன்டர்னல் ஹை அண்ட் லோஸில் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது சோச். ஓகேங்களா? இந்த சோச் பண்ணாதான் சோச். இதுக்கு முன்னாடி டிமாண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிமாண்டில் இருந்து பை வந்து இருக்குது. ஸோ இது 3 கேண்டலுமே சேர்த்து ஒரு டிமாண்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலும் டிமாண்டு, செகண்ட் கேண்டலும் டிமாண்டு, தேர்டும் டிமாண்டு. அப்போது ஒரு ஒன்றாவே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதை தான் நம்ம டிமாண்டாக எடுப்போமே தவிர இதை நம்ம எதுக்கு டிமாண்டாக எடுக்க போகிறோம்? ஸோ இது நம்ம டிமாண்டாக எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போது இதை எடுத்துருங்க. இதுதான் ஆக்சுவல் டிமாண்ட். இப்போது ஃப்ளிப் எங்கே ஃபெயிலியர் ஆகுது? சரி டிமாண்ட் எங்கே ஃபெயிலியர் ஆகுது? இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசனபிளாக இருந்த மூமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிட்டிகேட் வந்து ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் இங்கே இந்த இடத்துல பண்ணுறோம். இந்த இடத்துல பண்ணி ரியாக்ஷன் இவ்வளோ தூரம் போயிருக்கான், அப்புறம் கீழே வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு மார்க்கெட். அப்போது கீழே வந்திருக்கான், இந்த டிமாண்ட்லேயும் பவர் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போயிருக்கான். எகெயின் செல்லுக்கு இந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணியிருக்கான். எங்கே உள்ளே இருக்கிற சப்ளையில் முடிவு பண்ணியிருக்கான், கீழே கொண்டு வந்திருக்கான். ஸோ இந்த முடிவு பண்ண இடத்துல நமக்கு சப்ளையே கொடுக்கல. ஆனால் ஹிட்டனாக ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு 5 மினிட்ல. ஓகேங்களா? இதனால தான் சொன்னேன் 5 மினிட்டை நோட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் வந்து இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ ஃப்ளிப்பு இங்கே மிட்டிகேஷன் பண்ணி இவ்வளோ தூரம் ஃப்ளிப் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளிப்பில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 5 மினிட் சப்ளை அண்ட்
சப்ளை மிட்டிகேஷன் பண்ண சப்ளை கீழே வரணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 சப்ளைவும் நமக்கு லிக்விடிட்டியா மாறுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். லிக்விடிட்டியா மாறிரும் அப்படின்ட்டு சொல்லல. லிக்விடிட்டியா மாறுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஹையும் ஹண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஹைக்கு மேல இத லிக்விடிட்டியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹைய லிக்விடிட்டியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளைய பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளை 5 மினிட்ல ஒரு சப்ளை இருக்கு. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ்ல சோர்ஸ் நடந்திருக்கு. ஆனா 5 மினிட்ல சப்ளை எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, 5 மினிட்ல சப்ளை எடுக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு ரீசன் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இதுக்கு வந்து ஒரு கிரீன் கலர் வந்து குடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்றனால எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ மேபி என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம்? கிரீன் கலர் வந்து குடுத்துடலாம். ஓகே. கிரீன் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல கிரீன் வந்து குடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இது இருக்கட்டும். இந்த 2 சப்ளையும் பிரேக் ஆகுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செல்லிங் அப்படின்னு போனா, நமக்கு இந்த இடத்துல ஒரு செல்லிங்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்ல ஒரு செல்லிங்கும் இருக்கு. ஸோ ஈரோ யூஎஸ்டி வந்து ரொம்ப அ ஹை எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துருச்சு. ஸோ இப்ப நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பெரிய செல்லிங்க வந்து பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? பெரிய செல்லிங்னா எங்கன்னா, இது நாள் வரைக்கும் ஈரோ யுஎஸ்டி இந்த லோ குடுத்துருக்கு அப்படின்னா, இப்படி லோவ இந்த இந்த டிமாண்டுக்கு குடுத்தா கூட ஓகே. ஆனா, என்னோட சஜஷன் அப்படி கிடையாது. அவ்வளோ தூரம் போகும். ஆனா, அவ்வளோ தூரம்லாம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. செல் எங்க போகணுன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ் டீமும் இங்க இந்த கிரீன் மார்க் பண்ணியிருக்கேனே இந்த இடமும். ஓகேங்களா? அதே கிரீன் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு ரீஃபைன்மென்ட் இருக்கு. அதையும் வச்சுக்கங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட இன்னொரு ரீஃபைன்மென்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. எகைன் மார்க்கெட் இத மிட்டிகேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கலாம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் ரியாக்ஷன் குடுத்து எகைன் நம்மள லிக்விடிட்டி ஹண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் பண்ணணும். பிரேக் ஈவன் பண்ணி நம்ம எடுக்கிற என்ட்ரி தப்பாயிடுச்சுன்னா, ஒண்ணு பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆகணும். 0 லாஸ் ஆகணும். லா ஒண்ணு லாஸ் ஆச்சுன்னா 0 லாஸா இருக்கணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்லிமிட்டடா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்மள லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்றத பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த ஒரு சொல்யூஷன நீங்களே கிரியேட் பண்ணிருவீங்க. ஸோ சப்ளைக்கு வந்துட்டு நமக்கு ட்ரேடு குடுத்தாலும், ஹண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, நம்ம பிரேக் ஈவன் மூவ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு, இங்கருந்து ஒரு பெரிய செல் குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்டின்னும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். நமக்கு 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? சோச் வந்து பண்ணியிருக்கான். இந்த சோச்சுக்கு இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ டிமாண்ட் தானே. இந்த டிமாண்டுக்கு அதுவும் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் என்ன பண்றான்? மிட்டிகேட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த மார்க்கிங் எடுத்துடலாம். ஓகே. இந்த டிமாண்ட மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணல. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணாம என்ன பண்ணியிருக்கான்? மேல வந்துட்டு இருக்கான். ஸோ மிட்டிகேட் பண்ணா தான் பவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த டிமாண்டோட இம்பேலன்ஸ்ல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்தாலே பவர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஹவர் டிமாண்ட்ல மேபி கண்ட்ரோல் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் பவருக்கு கண்டிப்பா இந்த 2 சப்ளையும் பிரேக் பண்ணும். இருந்தாலும் இந்த சப்ளை பவர் தான். ஃபிளிப் தான் இதுவும். இது ஃபிளிப்பா எடுத்தாலும் சரி, இது இது எல்லாமே ஃபிளிப் தான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் இதுல கன்ஃபர்மேஷன் பார்க்கறதும் பெட்டர் தான். ஓகே. இப்ப மேல வர மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிய ஹண்ட் பண்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த சப்ளையும் பிரேக் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் நடக்கும். டிமாண்ட்ல இருந்து வரும்போது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க. இந்த டிமாண்ட்ல இருந்து இப்ப பாருங்க மேனிபுலேஷன்றது எப்படி நடக்கும்னா, டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டு, இந்த சப்ளைல ரியாக்ஷன் குடுத்துட்டு, எல்லாமே பிரேக் பண்ணிட்டு, இந்த ஹை வரைக்கும் பிரேக் பண்ணிட்டு, இந்த ரீஃபைன்மென்ட்ல இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்து செல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா தானே? அப்போ நம்ம என்ன பண்றோம்? பிரேக் ஈவன் மஸ்ட். ஓகேங்களா?
ஸோ, இப்ப கீழ டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ, அதனால நம்ம இந்த சப்ளைலயும் கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். வித் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் செல் குடுத்தா செல், இல்லன்னா நோ செல். ஓகேங்களா? நம்ம செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் குடுத்தா. ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த டிமாண்ட்ல ஒரு ரீஃபைன்மென்ட் எடுக்கலாம். ஸோ, இது ரீஃபைன்மென்ட். அகைன் மார்க்கெட் கீழ வந்துட்டு கூட டிமாண்ட்லேருந்து மேல போலாம். ஸோ, இந்த டிமாண்ட்ல 1:3 ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். 1:3 மட்டும் தான் பண்ணணும். இந்த டிமாண்ட்ஸ்ல. ஸோ, கன்ஃபர்மேஷன் பார்த்து, இப்ப இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரான்னா 5 மினிட்ல என்ட்ரி. கீழ இந்த ரீஃபைன்மென்ட் எடுத்துட்டோம்னா 1 மினிட்ல என்ட்ரி. போட்டு 1:3 டூ 5 ஹோல்டு பண்ணி எடுத்துருங்க. பிரேக் ஈவன் பண்ணி. இதுதான் வந்து யூரோ யுஎஸ்டியோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ, யூரோ யுஎஸ்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ, செல் ஆகறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பெரிய செல்லிங்க்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ, பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க்க மெயின்டெயின் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்றனால என்னால வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல. இப்பவே பாருங்க இந்த சார்ட் எல்லாம் இங்க டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ, ஓவர் நெட்வொர்க் இஷ்யூ நார்த் சைடு நார்த் இந்தியா வந்ததுல. சரி ஓகே. பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுடுறேன். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோ கோல்டு வீடியோ வரும். நாளைக்கு மார்னிங் இதே 6:30 பிஎம்க்கு வந்துரும். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் இந்த மந்த்ல வீடியோஸ் வருமா அப்படின்னு எனக்கே டவுட் தான். ஸோ, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா யூடியூப்க்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? லைவ்லாம் போயிருக்கேன். ஸோ, லாஸ்ட் வீக் லைவ் இருக்கும். அத போய் எடுத்து பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ, முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.